சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. ஏமாமா, பிறந்த நாள் எனக்கு, மலர் கிரீடத்தோட சாப்பாடு உனக்கா? என்னடா பண்றது? பூக்காரனுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, நீ வச்சுக்க மாட்டேன்ட்ட. வீணா போயிடக்கூடாது, நான் வச்சுக்கிட்டேன். அப்படியா? மலர் வளையமே வச்சுக்க, இன்னும் பொருத்தமா இருக்கும். சும்மா சொல்லக்கூடாது, மூஞ்சி ரொம்ப நல்லா இருக்கு. உண்ணாவிரதம் இப்பதானே 2வது நாள் ஆரம்பம், இன்னும் 2 நாள் போகட்டும். மலர் வளையம் உனக்கு வைக்கிறேன். ஒண்ணு செய்ய, இது அப்படியே ஒரு போட்டோ எடுத்து இந்த பாத்ரூம்ல ஆண்கள் எழுதி இருக்குத அங்க மாட்டி வச்சிட்டீங்கன்னா உதவியா இருக்கும். மங்கம்மாக்கா, சாம்பார் ரொம்ப பிரமாதம். இல்ல சுப்பையா, உன் பிறந்த நாள் விழாவில நீ வந்து எங்க கால்ல விழுந்து நாங்க உன்னை ஆசீர்வாதம் பண்ணி இனிப்பு கொடுக்கணும். இது என்னடா நியாயம்? நீ உண்ணாவிரதம் இருக்கிறது, நாங்க திங்கிறதா? என்ன கரிசனா, உங்களுக்கு திங்கறதுக்கு ஏதாவது சாக்கு வேணும். தின்னுங்க, நல்லா தின்னுங்க. இந்த மாதிரி பாவாசத்தை நான் ஜென்மத்தையும் சாப்பிட்டதில்ல, அவ்வளவு பிரமாதம். அப்படியா? மிச்ச மீதியே வைக்காதீங்க, எல்லாத்தையும் நீங்களே கொட்டிங்க. சாயந்தரம் அத்தனை பேருக்கும் பிச்சுக்க போகுது, இடம் கிடைக்காம அலைய போறீங்க. எங்க அப்பா பாயசத்துல முந்திரி பருப்பு முழுசு முழுசா இருக்கு. வடையும் ரொம்ப பிரமாதம். தட்டினது யாரு? நான் தான். இந்த ஊர்ல வடை தட்டுறதுக்கு உன்னை மிஞ்ச யாரு இருக்கா? என் லட்சியத்தை கேவலப்படுத்துறதுக்குன்னே இந்த பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. ஆமா, இந்த விருந்துக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்? 300 ரூபாய். பாவி, இதுல 200 ரூபாய் எனக்கு கொடுத்துட்டு மிச்சம் 100 சத்துணவு திட்டத்துக்கு கொடுத்திருந்தா 4 ஏழை குழந்தைகளாவது உன்னை வாழ்த்திருக்கும். கொடுக்க மாட்டேங்க. சாப்பிடல? சாப்பிடுறேன்க்கா. சாப்பிடுறியா? என்ன சாப்பிடுறேன்ட்டு போற? எங்க போற? என்ன பாக்குற? சாப்பிடு. நான் பாவாசத்து வந்துட்டு நீ சாம்பார்ல இருக்கிற. எப்ப எந்திரிப்ப நாளைக்கா? என்ன உன் பாட்டு போயிட்டே இருக்க? சும்மா வாயா. உட்காரியா? நல்ல இடம் தான். இந்த சாப்பிடு. ஏது? எங்க சுப்பியா மாமாவுக்கு பிறந்த நாள். அவனா உண்ணாவிரதம் இருக்கானே? உண்ணாவிரதம் இருக்கும்போதே பிறந்த நாள் வந்துடுச்சு. என்ன செய்யறது? அவர் பேரை சொல்லி நாம சாப்பிட வேண்டியதுதான். நீ சாப்பிடு. ஏய், அரே வள்ளி, அரே போதும். வாங்கங்க, வாங்கண்ணா. ஐயா, ஆடப்பாவீங்களா, இப்படி நனஞ்சது கூட தெரியாம நின்றுக்கீங்களே. ஏண்டி அம்மா வள்ளி, பாவாசம் கொண்ட அந்த பாத்திரத்தை அங்கேயே போட்டுட்டு வந்துட்டியே, இது காணாம போச்சுன்னா அவங்க ஆத்தா சும்மா விடுவாளா? தெரியுது தெரியுது, நல்ல வேலை ஒதுக்கு புறமா வந்தீங்களே, ஊருக்குள்ள ஆடாம. இந்தா அடி. என்ன அடி? சரி, நீயாவது கொண்டுட்டு. ஆடப்பாவீங்களா, நீங்க பாவாசம் குடிக்க பாத்திரத்தை நான் சுமக்கணுமா? என்ன செய்வீங்க? வாமுத்து, என்னடா இந்த போர்டெல்லாம் நீயே எழுதி ஒட்டிக்கிறியா? பின்ன இதுக்கு சம்பளத்துக்கு ஆளா வச்சுக்க முடியும்? தெம்பு இருக்கும் போது எழுத்தா எழுதினேன், தெம்பு குறைய குறைய நம்பரை மட்டும் எழுதிக்கிறேன். நீங்களே புரிஞ்சுக்கணும்ப்பா. எப்படி இருக்க? நல்லாதான் இருக்கேன். ஏய், நீ என்ன வந்து பாரு, தப்பில்ல. அதுக்காக இப்படி பழத்தோட வந்து உயிர் எடுக்காதப்பா. டேய், சுதந்திரத்துக்காக பெரிய பெரிய மகான்லாம் உண்ணாவிரதம் இருந்தத கேவலம் 200 ரூபாய் கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. உனக்கு தெரியாது, வெள்ளக்காரனுக்கு இருந்த அதே பிடிவாதம் எங்க அக்காவுக்கு இருக்குது. உனக்கு வேணா நான் 200 ரூபாய் தரேன், எந்திரிச்சு விட. அல்ல, அது அல்ல, எங்க அக்கா பையில இருந்து 200 ரூபாய் குறையணும், அதுவே எனது லட்சியம். நீ உருப்பட மாட்டியே. நெஞ்சு மீது வாழைத்தோல் வந்து விழுந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே.